ஐயோ அம்மா, அடி விழுது, காப்பாத்துங்க. அடிக்காதீங்க மிஸ், சாரி மிஸ். நாளைக்கு எழுதிட்டு வந்துடுறேன் மிஸ், ஹோம்வொர்க் நாளைக்கு ஃபுல்லா எழுதிட்டு வந்துடுறேன் மிஸ், சாரி மிஸ். வலிக்குது மிஸ், அடிக்காதீங்க மிஸ், அடிக்காதீங்க மிஸ். அம்மா வலிக்குதுமா, ஓடியம்மா ஓடியம்மா, அடிக்குதாம்மா மிஸ், அடிக்கிறாம்மா. இந்த குட்டிக்கு வேற வேலையே இல்லை. எப்போ பார்த்தாலும் நைட் எல்லாம் ஹோம்ஒர்க் முடிக்காம நைட் எல்லாம் கடந்து மிஸ் அடிக்காவா, அவ அடிக்காவா, இவ அடிக்கான்னு ஒரே கத்திக்கிட்டே இருக்க வேண்டியது. இவளுக்கு 2 சூடு வச்சா இவ அடங்குவா. இந்தாடி வாரம் இரு, இப்ப வாரம் இரு. கிச்சன்ல அவ்வளவு வேலை கிடக்கு. இந்த காய்கறி எல்லாம் யாரு வெட்டி குழம்பு வைக்க? எல்லாம் நானே செய்யணும். இவளை எழுப்புறதும் நானே எழுப்பணும். அவ ஸ்கூலுக்கு அவளே கிளம்பிட மாட்டா பாத்துக்காங்க. இவளுக்கு 2 சூடு வச்சேன்னாதான் இப்ப இருக்கு. அவளுக்கு பாத்துக்கிட்டே இருங்களேன். தியா எழுந்துரு, சீக்கிரம் எழுந்துரு. எப்ப பார்த்தாலும் கனவு கண்டுகிட்டே இருப்பியாட்டி. மிஸ் அடிக்காங்க, அவ அடிக்காங்க. இப்ப ஸ்கூலுக்கு போயா நேர்லயே போய் அடி வாங்குவேன். நேற்று இருந்து ஹோம்ஒர்க் எழுத சொன்னா எழுதுறது கிடையாது. ரோட்ல கடந்து ஒரே விளையாட்டு. எழுந்துக்கிறியா? இப்ப சுடு தண்ணியா மூஞ்சில ஊத்தவா? பாத்துக்கிட்டே இருக்கு. சீக்கிரம் எழுந்துரு. இது கனவா? நல்ல வேலைமா. என்ன அடி வாங்கினேன் தெரியுமா? மிஸ் ஒரே பொழந்து கட்டிட்டா பாத்துக்க. செம்ம அடி வாங்கினேன். நல்ல வேலை கனவா போச்சு. நல்ல கனவு. தேங்க்ஸ் காட். ஆமா ஆமா, எல்லாம் கனவுதான். இப்ப நேர்ல போ, ஸ்கூல்ல 2 அடி விழும். முதல்ல எழுந்து குளிச்சுட்டு சீக்கிரம் கிளம்பு. நான் போய் லஞ்சை கட்டி வைக்கணும். நல்ல வேலை கனவா இது. நான் பயந்தே போயிட்டேன்ப்பா. சரி கிளம்புவோம். கிளம்பி போகதான் செய்யணும். இந்த நிஷானா என்ன பண்ணிட்டு இருக்காளோ தெரியல. மேகம் கருக்குது, தக்கு ஜிக்கு தக்கு ஜிம். மின்னல் அடிக்குது, தக்கு ஜிக்கு தக்கு ஜிம். சாரல் அடிக்குது, தக்கு ஜிக்கு தக்கு ஜிம். மனசு பறக்குது, தக்கு ஜிக்கு தக்கு ஜிம். பறக்கும்டி, பறக்கும். சாரல் பறக்கும். இப்ப என்கிட்ட இருந்து மின்னல் வேகத்துல அடி பறக்கும். ஒழுங்கு மரியாதை ஸ்கூலுக்கு கிளம்புறியா இல்லையா? எவ்வளவு நேரம் பாத்ரூம்ல கிடந்து டான்ஸ் ஆடிட்டு கிடக்கா. டான்ஸ். ஐயோ, இந்த அம்மைக்கு வேற வேலையே இல்ல. தூங்க விடுறது கிடையாது, குளிக்க விடுறதும் கிடையாது. எப்ப பார்த்தாலும் ஸ்கூலுக்கு போ, ஸ்கூலுக்கு கிளம்பலையா, ஸ்கூலுக்கு கிளம்பலையா, அதை படி இதை படி. எப்பா எப்பா எப்பாப்பா எம்மா, அதை வந்துட்டேம்மா. அம்மா நான் ரெடி ஆயிட்டேன். ஸ்கூலுக்கு கிளம்பவா? லஞ்ச் கட்டியாச்சா? ஆமா மக்களே, லஞ்ச் எல்லாம் கட்டி ரெடியா பேக் பண்ணி வச்சுட்டேன். உனக்கு பிடிச்சதான் வச்சிருக்கேன். பிரியாணி செஞ்சு வச்சிருக்கேன். போய் நல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் கொடுத்துட்டு சாப்பிடு மக்களே. சரியா? சாப்பிட்டுட்டே இருக்காம கொஞ்சம் புக் எடுத்து படிக்கவும் செய். சரியா? ஒழுங்கா பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. ஆட்டுமா ஆட்டுமா, சரி சரி, பார்த்து பத்திரமா தான் போவாங்க. கண்ணை மூடிட்டா போவாங்க. இவளுக்கு இருக்க குசும்பு யாருக்கும் இருக்காது. கண்ணை மூடிட்டு போகாம கண்ணை திறந்துட்டே போங்கம்மா. இந்த பேசிக்கிட்டே பராக்கு பார்த்துட்டே போகாதீங்க. சரியா? ரோடெல்லாம் பார்த்து கிராஸ் பண்ணணும். நிஷா கையை பிடிச்சிட்டு எல்லாம் ஒண்ணா நடந்து போங்க. சரியா? சரிம்மா சரிம்மா, ஓகே பாய் பாய். ஹாய்டி, எப்படி வந்த? ஹோம்ஒர்க்லாம் முடிச்சிட்டியாடி? இன்னைக்கு என் கனவுல மிஸ்ஸஸ் செம்ம அடி அடிச்சாங்கடி. எனக்கு பயமா இருக்குடி ஸ்கூலுக்கு வரதுக்கு. எங்க அம்மா தான் விடவே இல்லை. ஸ்கூலுக்கு போயே ஆகணும் சொல்லி எழுப்பி விட்டாங்கடி. நீ ஹோம்ஒர்க்லாம் முடிச்சிட்டியாடி? இல்லடி, கொஞ்சம் முடிச்சிருக்கேன்டி. இன்னும் பாதி இருக்குடி. எப்படியாவது இந்த பிரேக் பீரியட் வரும் பத்தியா, இன்டர்வல், அந்த டைம்ல எழுதிடுவேண்டி. நம்ம மிஸ்ஸு, மேக்ஸ் மிஸ்ஸு 6வது பீரியட் தானடி வருவாங்க. பிரச்சனை இல்லடி, அதுக்குள்ள எழுதி முடிச்சிடலாண்டி. டேய், நீ எழுதி முடிச்சிட்டியாட ஹோம்ஒர்க் எல்லாம்? நீ யாரு, சோப மாட்டையா? எல்லாம் முடிச்சிருப்பியே. ஆமா ஆமா, யாரு நாங்கெல்லாம் யாரு? நேத்தே எல்லாம் ஹோம்ஒர்க் எழுதி முடிச்சிட்டேன் தெரியுமா? டிவி கூட எங்க அம்மா போடவே இல்லை தெரியுமா? உட்காந்து ஃபுல்லா எழுத விட்டாங்கடி. எல்லாத்தையும் எழுதி முடிச்சுட்டு தான் நான் வந்தேனே. அச்சோ, இவன் தப்பிச்சாண்டி. நம்ம 2 பேரு தான் மாட்டினோம். போ, நான் கூட பாதி தான் இருக்கு. எப்படியாவது ஏதாவது கிளாஸ் பீரியட்ல பிரேக்ல எழுதி முடிச்சிருவேண்டி. நீ தான் மாட்டினதியா? ஓஹோ, தான் இன்னைக்கு மிஸ் கிட்ட. ஐயோ, நான் மட்டும் செத்தேன்டி. முட்டிலேயே அடிப்பாங்கடி, மண்டையில நறுக்கு நறுக்குன்னு கொட்டுவாங்கடி. என்னடி இப்படி போச்சு? நான் மட்டும் தனியா மாட்டிட்டேன்டி. நீங்க எல்லாம் எழுதிட்டு வந்துட்டீங்கடி. கனவுல கூட ரொம்ப அடி வாங்கினேன்டி. இன்னைக்கு நான் செத்தேன்டி. என்ன பண்ண போறேனோ தெரியல. அப்பாடி, மிஸ் இன்னும் வரலையே, ஜாலி. அதுக்குள்ள நான் ஹோம்ஒர்க் எழுதிடுவேனே. நீதான் தியா மாட்டிக்கிட்ட மாட்டிக்கிட்ட மாட்டிக்கிட்ட. என்னாச்சு தியா? நீ உனக்கு தான் தெரியும்ல அடி வாங்க போறேன்னு. அப்புறம் என்ன? வா வா பாத்துக்கலாம். அடி தானே உனக்கு. அடி வாங்கறதெல்லாம் சக்கரை பொங்கல் சாப்பிட்ற மாதிரி தானே. வந்து வாங்கு. அச்சிச்சோ, எனக்கு என்ன பண்றதுனே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். நான் அடி வாங்குறத பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க போல இருக்கு. எல்லாரும் உட்காந்து நல்லா பார்த்துட்டு இருக்கீங்க. இன்னைக்குலாம் நான் அடி வாங்க மாட்டேன். நாளைக்கு பாப்போம் நான் அடி வாங்குறேனா இல்லையானே. நீங்களும் வெயிட் பண்ணி பாருங்க, ஓகேவா? இப்போ நான் கிளாஸ் ரூம்குள்ள போறேன். டைம் ஆயிடுச்சு. பை பாய்.
எல்லாருக்கும் ரொம்ப ஆசையா வெயிட் பண்றீங்கல்ல, தியா அடி வாங்குவாளா மாட்டாளான்னு. பாருங்க பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணி பாருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி பாருங்க. ஓகேவா? பை பை, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.